இப்ப நீங்க திரையில வலப்புறம் பார்ப்பது யார் கண்டுபிடிங்க. யோகி பாபு. ஹேர் ஸ்டைல வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். அது வந்து யோகி பாபு குனிஞ்சு வாக்களிச்சிட்டு இருக்காரு. நிமிர்ந்தா தெரிஞ்சிடும். எஸ், இட் இஸ் யோகி பாபு. அவர் தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார். இந்த பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் வாக்களிக்க வந்திருக்கிறார். எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை 9-10 மணிக்கு மேலே எல்லா வாக்குச்சாவடியிலையும் கூட்டம் குறைவா தோணுதா? இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வரக்கூடிய இடத்துலலாம் சுற்றி நம்ம நிறைய க்ரௌட் பார்க்க நம்ம கேமராமேனே பாதி இடத்துல இது பண்ணிடுவோம். நம்ம ஆளுகளே அப்படி வரிச்சிடுறாங்க. அது பாரப்பாடின்னு சொல்லி அந்த ஊரோட வாக்குச்சாவடியா இருக்கு. இப்பதான் செக் பண்ணாங்க. பாரப்பாடின்ற வாக்குச்சாவடியா இருக்கு. அதுதான் அந்த கொலை நடந்த இடமா? இல்ல, அது எனக்கு தெரியல. பட் எந்த வாக்குச்சாவடி கிராஸ் செக் பண்ணும்போது பாரப்பாடின்ற வாக்குச்சாவடியா இருக்கு. 290வது வாக்குச்சாவடி நாங்குநேரியில. ஸோ அதுவும் ஒரு வாக்களிக்காததும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. மிஸ் கனிமொழி அவங்க வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சிஐடி காலனி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நினைக்கிறேன். எஸ், மிஸ் கனிமொழி ஸ்டாலின் அவர்களும் அதே தொகுதி தான். ஸ்டாலின் அவர்கள் வாக்களித்ததும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி, இவங்களோடதும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி தான் வருது. அது நான் என்ன சொல்கிறது தெரியல. பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும், ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமானதுன்னு. கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் எல்லாருமே அது ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு அவங்களோட ஜனநாயக நாட்டில் அவங்களோட வளர்ச்சி, நம்ம நாட்டை நம்ம வளர்ச்சிப்படணும். அதுதான் விஷயம். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி எல்லாரும், ரொம்ப நன்றி. எவ்வளோ எனக்காக வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வரங்க. பணத்துக்காக ஓட்டு விற்கிறாங்களா? அது எவ்வளோ தவறு. ஆனால் நீங்கள் மண்டேலா படம் பாருங்கண்ணா. அப்படியே மண்டேலா படத்தை பற்றியும் பேசிட்டு போயிட்டாரு திரு யோகி பாபுங்கிறத பார்க்குறோம். பட் ரியலி அது ரொம்ப நல்ல படம். வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த வாக்களிக்கிறதோடைய முக்கியத்துவம் தான் அந்த படம். அந்த யோகி பாபுன்றவர், அவரோட ஒரு ஓட்டு தான் அந்த ஊரோட தேர்தலே டிசைட் பண்ணும். அந்த தேர்தலில் அப்போ அவர் ஒரு ஓட்டுக்காக என்னெல்லாம் செய்யறாங்க. கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. கனிமொழி அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்திய காட்சிகளை பார்க்கிறோம். விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட வாக்கை செலுத்துவதற்காக திரும்பி பார்க்கும்போது இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் நடந்தது இல்லை. போன தேர்தலே இயல்பான தேர்தல். அதுதான் இப்போ ஓட் பர்சன்டேஜஸ்லயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. நான் போன தேர்தல் கொரோனாவுடைய செகண்ட் வேவுடைய உச்சத்துல நிறைய பேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம ஒரு பெரிய இதுக்கு நடுவுல, பெரிய பதட்டத்துக்கு நடுவுல, பயத்துக்கு நடுவுல நடந்த ஒரு தேர்தல் அவங்க கூட. பட் அந்த ஆக்சிஜன் கிரைசிஸ் வந்து போலிங்க்கு அப்புறம் தான் நடந்தது. பட் இட் வாஸ் ஸ்டில் a peak of the covid. The number of cases were high, people were struggling. கேண்டிடேட்ஸ்ல இருந்து முக்கிய தலைவர்கள்ல இருந்து நம்ம வெளிய போனா கோவிட் வந்துருமாங்கற ஒரு பார்வை. அப்போ அதுவுமே போன வாட்டி கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் பாதிச்சிருக்கும். இந்த வாட்டி அது இல்லாததும் ஒரு ஃபேக்டரா இருக்கும் இல்லையா நம்மளுடைய. ஏன்னா அந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றுக்கும் போதே முதலமைச்சரோட பதவியேற்பு விழா போது கோவிட் உச்சத்துல இருந்தது. மாஸ்க் எல்லாம் வச்சுட்டு தான் அவர் பதவியேற்றதே நம்ம பார்த்தோம். பப்ளிக் வாஸ் நாட் அலௌட் நினைக்கிறேன். பப்ளிக் வாஸ் நாட் அலௌட். ஒரு ரொம்ப ஒரு லோக்கி ஈவென்ட்டா தான் வச்சாங்க. கவர்மெண்ட் பதவி ஏத்துட்டு வெளிய வந்த உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை லாக்டவுன் போட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதுதானே. அப்புறம் 4000 ரூபாய் அறிவிச்சாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.